இன்றைக்கு நாட்கள்ல அநேகர் தன்னை நீதிமன்றங்களாய் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பலவீனம் வந்துட்டாலும் சரி, ஒரு கஷ்ட நஷ்டம் வந்துட்டாலும் எங்களுடைய நீதியின் நிமித்தம் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லுவார்கள். இங்க இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இவனுக்கு இந்த ஊனம், இந்த அவனுக்கு எழுந்து நடக்க முடியாதபடிக்கு, யாரும் உதவி செய்ய முடியாதபடிக்கு அவன் அந்த சூழ்நிலையில் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகளே? யோவான் 5:14 அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது என்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அவனுக்கு அந்த பாவத்தின் நிமித்தம் தான் அந்த பலவீனம் அவனுக்கு வந்திருக்குது பார்த்துக்கங்க. அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இனி பாவம் செய்யாத, இனி உனக்கு அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாத, இனி இந்த முடமாகாதபடிக்கு, இனி உனக்கு பல தீமைகள் வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாத என்று சொல்லி என்ன செய்கிறார்? அவனை அனுப்பி விடுகிறார். இந்த நாட்களிலே அநேகருக்கு பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான போராட்டங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு காரணமே அது ஒரு பாவத்தின் கிரியையினாலதான் அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த நாட்கள் கெட்ட குமாரனுக்கு புத்தி தெளிந்தது போல உங்களுக்கு இந்த நாட்கள் புத்தி தெளியும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். புத்தி தெளிய வேண்டும். முதலாவது புத்தி தெளிந்து தன்னுடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். கெட்ட குமாரன் போய் முதலாவது அவன் செய்த காரியம், ஆண்டவரே, நம்ம தகப்பனே, உமக்கும் வரத்துக்கும் விரோதமா நான் பாவம் செய்து விட்டேன் ஆண்டவரே, இந்த தகப்பனேன் என்று சொல்லிதான் பாவரிக்கை பண்ணுகிறார். ஏன் ஆண்டவரே என்று வருகிறதுனா, நான் அந்த பாவ அறிக்கை, தேவனிடத்தில் அந்த காரியங்களை அறிக்கை செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக தான்